ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு செட்டியார் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த குழம்போட ஸ்பெஷல் என்னென்னா, கருவேப்பிலையை எண்ணெய் சேர்த்து வதக்காமல் அப்படியே பச்சையாக அரைச்சி செய்ய போகிறோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு லைக்கும் போட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குழம்பு செய்கிறதுக்காக நான் இங்கே ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க. எங்கள் வீட்டில் கருவேப்பிலை மரம் இருக்குது, அதுலேருந்து தான் எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ கொழுந்தாக இருக்குது பாருங்கள். கடையில் வாங்கினாலும் இந்த மாதிரி கொழுந்தாக பார்த்து வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே குழம்பு செஞ்சிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு இலைகளை மட்டும் எடுத்துக்கலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான கருவேப்பிலையை அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் அதுக்காக இங்கே ஒரு கப் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்த்து வதக்காமல் பச்சையாக தாங்க அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதோட 1/4 மூடி தேங்காய் திருவுனதை எடுத்து வச்சுருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 4 காய்ந்த மிளகாய், கொஞ்சமாக புளி சேர்த்துக்க போகிறோங்க. இந்தளவு இருந்தால் போதும். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருந்த 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, வரமிளகாய் 4, துருவின தேங்காய், புளி, க்ளீன் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வழுவழுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த மாதிரி பதத்தில் இருக்கட்டும். நம்ம தேங்காய் சேர்க்குறதுனால கருவேப்பிலையோட பச்சை வாசனை இல்லாமல் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயமும் பூண்டும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க. சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்து பொரிய விட்டுறலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். முதல்ல கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கலாங்க. பூண்டு கொஞ்சம் வதங்குறதுக்கு லேட் ஆகும், அதனால தான் ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேங்க. அப்போ தான் கருகாமல் நல்லா ஒன்று போல் வதங்கி வரும். பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கருவேப்பிலையை அதில் சேர்த்துக்கலாம். அரைச்ச கருவேப்பிலையை அதோட சேர்த்தாச்சு. ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்து அதை கழுவிட்டு இதோட சேர்த்துட்டேங்க. சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம 4 மிளகாய் சேர்த்துருக்கோம், அதோட இது சேர்த்தா காரம் சரியாக வரும். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு குழம்பு ஒரு கொதி வரட்டும். இப்போ ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு மூடி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் போல் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணுங்க. இடையில ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. கருவேப்பிலை அதோட சோம்பு வாசம் எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வருதுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி குழம்பு செய்யும்போது கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணுவேங்க. வேண்டாட்டி நீங்கள் விட்டுறலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் கரையிற வரைக்கும் திருப்பி மூடி போட்டு மூடி கொதிக்க வச்சிடலாங்க. இந்த குழம்பு இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சத்தானதுங்க. எப்போவுமே துவையல் அரைச்சிக்கிட்டே இருக்காமல் இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். நம்மளோட கருவேப்பிலை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.